ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் விரும்பும் சமையல். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஒரு முள்ளங்கி கூட்டு எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா? இதில் நிறைய டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டே நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நான் ஒரு 5 முள்ளங்கி நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி தோல் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் அதை கட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறமா நமக்கு அந்த பீலர் வச்சு நம்ம எல்லா ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் சுற்றி பாருங்க. இப்போ எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ இதை நம்ம கூட்டு வைக்கிறதுக்கு பொடியா நம்ம இதை கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணுங்க. நல்லா இருக்கும் இந்த முள்ளங்கி கூட்டு, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பொடியா நமக்கு முள்ளங்கி எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். பாருங்க, இப்போ நம்ம எல்லா முள்ளங்கியும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் பொடியாட்டு. இப்போ ஒரு வெங்காயம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, வெங்காயமும் இது மாதிரி தான் கட் பண்ணணும். இது போல தான் அதையும் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ கடாய் நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். அது நல்லா சூடான உடனே 1.5 டீஸ்பூன் ஆயில் இதில் ஆட் பண்ணலாம். ஆயில் நல்லா ஹீட்டான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு நம்ம இதில் ஆட் பண்ணலாம். கடுகு நல்லா பொரியணும். எல்லா கடுகும் நல்லா பொரியிறது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கடுகு பொரியாமல் அடுத்த பொருள் உடனே சேர்க்கக்கூடாது. அப்புறமா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு நான் இதில் பாசிப்பருப்பு அதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவு உளுந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த 1 டைம் கலந்து விட்டுடுங்க. ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. அந்த டைமில் அது கரைக்கிற கூடாது. அதுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி அதை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். காஞ்ச மிளகாய் போட்டு 1 டைம் அதை நல்லா கிளறி விட்டுடுங்க. அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, இப்போ இதையும் 1 டைம் கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த ஒரு வெங்காயமும் நம்ம இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த முள்ளங்கியை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். இப்போ ஸ்டவ்வை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த முள்ளங்கி வெங்காயம் எல்லாம் கலந்து வர மாதிரி அதை கலந்து விடுங்க. அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிடுங்க. தேவைக்கேற்ப உப்பு இதில் ஆட் பண்ணிவிடலாம். அப்புறமா இதையும் திருப்பி ஒருக்கா கூட நம்ம கலந்து விடலாம். அதை நல்லா கலந்து விடுங்க. அந்த டைமில் நமக்கு அந்த முள்ளங்கிலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். ஆனாலும் நம்ம ஒரு 3/4 கப்பு தண்ணி இதில் விட்டு நம்ம வேக வைக்கணும். இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம். 10-15 நிமிஷம் ஆகும் அது வேகிறதுக்கு. இப்போ மிக்சி ஜாரில் ஒரு 4 வெள்ளைப்பூண்டு பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறமா 2 பச்சை மிளகாய். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணி விடுங்க. 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி நான் அதில் போடுறேன். அப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு நான் இதில் ஆட் பண்ணுறேன். அப்புறமா 2 கைப்பிடி அளவு தேங்காய். பாருங்கள், இப்போ நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம அதை மூடி போட்டு 1 டைம் அதை பல்ஸ் மோடில் நம்ம அரைச்சி எடுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 கப்பு தண்ணி இதில் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி ஆட் பண்ணும்போது நல்லா மைப்போல் அரைஞ்சிரும். அதனால தான் செகண்ட் நான் தண்ணி சேர்க்குறேன். இப்போவும் திருப்பியும் நம்ம பல்ஸ் மோடில் போட்டு தான் நம்ம அரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி குறப்பாட்டு. இப்போ நம்ம முள்ளங்கி வேக வச்சுருந்தோம்ல, அதை பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நமக்கு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க.
மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு டைம் நான் எடுத்து அதை வந்து ஓப்பன் பண்ணி கிளறினேன். அதே மாதிரி நீங்களும் கிளறி விட்டுக்கிடணும். இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் அரைச்சி வச்சிருந்தால அதை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி நல்லா அதை கலந்து விடுங்க. அந்த தேங்காய் முள்ளங்கி எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். அதனால இதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலந்து விடுங்க. இதை நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம அதை மூடி வச்சு எடுக்கணும். அவ்வளோதான். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதை மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு எடுங்க. பாருங்கள், சூப்பரான முள்ளங்கி கூட்டு நமக்கு ரெடி ஆயிட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாதத்தில் வச்சு நம்ம வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இன்னொரு பிளேட்டில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பரான முள்ளங்கி கூட்டு ரெடி. தேங்க்யூ.